ஹாய் மக்களே, நேற்று கோயம்புத்தூரில் நல்ல மழைங்க. அது இன்றைக்கும் கண்டினியூஸ் ஆச்சு. நல்ல கிளைமேட்டு. சரி, குழந்தைங்களுக்கு புளி சாப்பாடு செய்யலான்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எள்ளு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, 4-5 வரமிளகா அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த கட்டி பெருங்காயத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெயிலே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, வரமிளகா சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு ஆப்பிள் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததும் இந்த வறுத்து அரைச்ச பொடியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கெட்டியானது கொஞ்சமாக வெல்லம் சேருங்க. வெல்லம் ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். சூப்பராக புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். அப்புறம் சாப்பாடு அதில் கலந்திங்கன்னா நல்லா கமகமன்னு கோவில் புளியோதரை ஸ்டைலில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.